சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உள்ள போலாமாப்பா? இரு ஆரத்தி எடுக்கணும். நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. என்னங்க? என்னங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ராதாக்கா, ஆரத்தி எடுங்க. எவ்வளவு நேரம் வாசல்ல நிக்கிறது? ராதா, நீ போய் கரைச்சி எடுத்துட்டு வாமா. மாமா, என்ன மாமா இது? ஏங்க என்னங்க இவள போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு விளக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. பார்த்தா தெரியல கல்யாணம் பண்ணிருக்கோமா இல்லையான்னு. மாலையும் கழுத்துமா நின்னுகிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேள்வி வேற கேக்குற. மாமா, என்ன மாமா இது? உங்க கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கிறாரு. பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்களே மாமா. என்னம்மா பண்ண சொல்ற? அவங்கிட்ட என்ன நேரமும் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப. இப்ப இவன் ஏதோ மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறான். என்ன பண்ண சொல்ற? அப்ப நான் சொன்னது உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா? இவங்களுக்குள்ள எத்தனையோ நாள் இது நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அதனாலதான் நான் சொன்ன உடனே அத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. ஏய், சும்மா இந்த கண்ணீர் விட்டு அழுது ஊற கூட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதையா அந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. எத்தனை நாள் தாண்டி உன் கொடுமையை தாங்கிறது? எங்க நான் உங்களை கொடுமை பண்ணனாங்க? ஏண்டி, இதுக்குதான் நீ இந்த வீட்டுக்கு வந்தியாடி? செவந்திக்கு தங்கச்சின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மருமகள் ஆகிறதுக்கு தான் நீ வந்திருக்க. ஏய், ஏன் பொண்டாட்டி எல்லாம் தேவையில்லாம பேசாத. என்ன ரகு, பொண்டாட்டின்னு வாய் கூசாம சொல்றீங்க? அப்ப நான் யாரு? மூத்த பொண்டாட்டியா? அத நீயே சொல்லிட்டல மூத்த பொண்டாட்டின்னு. அப்புறம் என்ன, நீ மூத்தவ, இவ இளையவ. அக்கா, எவ்வளவு நேரம் நிக்கிறது? போய் ஆர்த்தி எடுத்துட்டு வாங்க போங்க. இல்லங்க, எடுக்க கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தங்க குத்து கல்லாட்டம் இருக்கேன். இவரு ரோட்ல போற வழியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாரு. நீங்க ஆர்த்தி எடுப்பீங்களா? இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பா இருக்கு. ஏமா, ஏதோ பண்ணிட்டாங்க, அதுக்காக வாசல்லையே நிக்க வைக்கலாமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களை இந்த மாதிரி வாசல்ல நிக்க வைக்க கூடாதுமா. அது நல்லது கிடையாது, தப்பு. மாமா, இந்த கல்யாணமே நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ வாசல்ல நிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? பூர்ணிமா, நாங்க யாருமே இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமா. நீதான் இவங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்ச. இன்னைக்கு அதுதான் உண்மையாயிருக்கு. இதுக்கு ஒரு வகையில நீதாம்மா முழு காரணம். எங்க யாரையும் நீ குறை சொல்ல முடியாது. நீ என்ன ஆசைப்பட்டையோ, என்ன நடக்கணும்னு நினைச்சியோ, அதாம்மா இப்ப நடந்திருக்கு. ஏன் மாமா எல்லாரும் சேர்ந்து ஏன் மேல பழிய போடுறீங்க? இவரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாரு, அதுக்கு காரணம் நானா? ஆமா, நீ ஒழுக்கமா இருந்தா நான் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறேன்? என்னங்க, அப்ப இத்தனை நாள் ஏன் கூட வாழ்ந்தப்ப உங்களுக்கு தெரியலையா? இப்ப புதுசா ஒருத்தி வந்த உடனே என்ன பத்தி தப்பா தெரியுதா உங்களுக்கு? ஆமா பூர்ணிமா, அப்படிதான். ஒரு பொருள் மட்டுமே இருந்துச்சுன்னா
அதை எது கூட வச்சு கம்பேர் பண்றது? பக்கத்துல இன்னொரு பொருள் இருந்தா தானே தெரியும் இது நல்லதா கெட்டதான்னு. அந்த மாதிரி சிந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எந்த அளவுக்கு மோசமானவன்னு எனக்கு புரியுது. என்னங்க இது வாய் கூசாம இப்படி பேசுறீங்க? என்ன மாமா இது? உங்க அம்மா இதுக்கு தான் உன்னை தத்தெடுத்தாங்களா? இப்படி அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள வந்து அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உருப்படவியாடி நீ? உருப்படவே மாட்டடி. ஏன் நீ இப்படி பண்ற? பூர்ணி, கொஞ்சம் ஓரமா போ. என்ன பாக்குற? நகரு. எடுக்கிறீங்க. தேவையில்லாம தொல்லை பண்ணிட்டு இருக்காத, ஓரமா போய் நில்லு. என்ன மாமா இது? உங்க கண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்குது, ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க. பூர்ணிமா, முதல்ல அவங்க உள்ள வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். இன்னும் எங்களாலேயே இதை நம்ப முடியலம்மா. சிந்து பக்கத்துல வா. அக்கா நீ ஆர்த்தி எடுக்க. ரகு, சிந்து, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. வா.